கரெக்டா சொல்லிட்டீங்க. இல்ல நம்ம இளங்கோவன் தம்பி வந்து சொல்றாங்க, நம்ம சிஸ்டர் சொன்னாங்கல்ல, அந்நிய நாடுன்னு தாய் நாடுன்னா நம்மளுக்கு தானே அது. அப்படின்னு நம்ம சிஸ்டருக்கு சொன்னாங்க. அதுக்காக வந்து நம்ம அ இளங் இளங்கோவன் தம்பி வந்து சொன்னதுக்கு நம்ம சிஸ்டர் சொல்றாங்க, "எஸ், எஸ் உண்மைதான்" அப்படிங்கிறாங்க. கரெக்ட்டு. இளங்கோவன் அண்ணா அப்படின்ட்டு வெல்கம் பண்றாங்க பாசித் தம்பி. வெளிநாடு 50 தொட்டால் கூப்பிட மாட்டார்கள் என்று சொன்னா வெளிநாடு 50 வயசை தொட்டா வெளிநாட்டுக்கு கூப்பிட மாட்டார்கள் என்று சொன்னார்கள் அப்படின்னு நம்ம பாசித் தம்பி கேட்குறாங்க. புரியலையே. பாசித் பாசித்துங்கிறது புரியுது. பாசித் நீங்க நினைத்தா பாசித் அப்படிங்கிறாங்க. ஓகே, கரெக்டா ஜோதிமா? நீ நினைத்தா பாசித். அபிதாபி நன் அபிதாபி நன்று ஸ்ரீராமர் இருக்கும் இடம். அபிதாபி நல்ல ஊர் தான். ஸ்ரீராமர் இருக்கிற இடம் ஊர் வந்து அபிதாபி அப்படிங்கிறாங்க நம்ம இளங்கோவன் தம்பி வந்து சொல்கிறாங்க. அங்கே வந்து அபிதாபியில் வந்து ஸ்ரீராமர் இருக்கார். ஸ்ரீராமர் அங்கே தான் இருக்காருங்கிறத நம்ம இளங்கோவன் தம்பி சொல்கிறாங்க. ஜோதிமா அபிதாபி அப்படிங்கிறாங்க. நம்ம பாசித் தம்பி வந்து ஜோதிமா அபிதாபி அப்படிங்கிறாங்க. எந்த ஊருக்கு போறீங்கன்னு கேட்குறாங்களா? ஓ, புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு தடவை பார்த்துக்கிறேன். எந்த நாடு பாசித்? எந்த நாடு பாசித்? புரிஞ்சுக்கிட்டேன் ஜோதி சிஸ்டர். எந்த நாடு பாசித் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு வந்து நம்ம பாசித் தம்பி வந்து சொல்கிறாங்க ஜோதிமா அபிதாபி அப்படிங்கிறாங்க. படிப்பில்லாத ஒரு குறை எவ்வளோ ஒன்றே விடுது பாருங்க. அபிதாபியிலே ராமரா? அபிதாபியில் ராமர் சுவாமி இருக்கான்னு கேட்குறாங்க நம்ம ஜோதி சிஸ்டர். இளங்கோவன் அண்ணா ராமர் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலன்னு கேட்குறாங்க. சொல்லுங்க. நம்ம பாசித் தம்பி கேட்குறாங்க, இளங்கோவன் அண்ணா வேறு யாரெல்லாம் அங்கே இருக்காங்க, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, தெளிவாக சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க நம்ம பாசித் தம்பி. அயோத்தியில தான் ராமர் இருக்கார் அப்படிங்கிறாங்க நம்ம ஜோதி சிஸ்டர். அயோத்தியில தான் ராமர் இருக்காங்கன்னு சொல்றாங்க நம்ம ஜோதி சிஸ்டர். இளங்கோவன் தம்பி சொல்றாங்க அருமையான ஊர், நீங்கள் யோசிக்க வேண்டாம் சிஸ்டர் அப்படிங்கிறாங்க நம்ம இளங்கோவன் தம்பி. நீங்க யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க சிஸ்டர். இரவு வணக்கம் அம்மா சொல்றாங்க ஜெயா சிஸ்டர். ஜெயா சிஸ்டர் வாங்க பேசுங்க. நம்ம பாசித் தம்பி வந்திருக்காங்க, பேசுங்க. சுதா செல்லத்தை காணோம். நானும் 2-3 தடவை கூப்பிட்டேன். சுதா செல்லம் வாங்க வாங்க. பாசித் தம்பி வந்திருக்காங்க, ஜோதி சிஸ்டர் வந்திருக்காங்க, இளங்கோவன் தம்பி வந்திருக்காங்க. யாரும் அதுல சைலண்டாக வாட்ச் பண்றது தெரியலையே தம்பி. நம்ம சிஸ்டர் வந்தாங்க. ஜெயாக்கா வாங்க வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம பாசித் தம்பி. அம்மா நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் நன்றாகத்தான் படிக்கிறீர்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு படிக்கிறேன். அந்த நாளில் படிக்க வைக்க மாட்டேன்ட்டாங்க இளங்கோவன் தம்பி. நம்ம ஜோதி சிஸ்டர், நம்ம ஜெயா சிஸ்டர் பொம்மை போட்டிருக்காங்க. வணக்கம் பாசித் அப்படிங்கிறாங்க நம்ம ஜெயா சிஸ்டர். படிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல. அப்பெல்லாம் வந்து 1974 75லலாம் பள்ளிக்கூடம் போகும்போது இப்போ என்ன உனக்கு படிப்பு வேண்டியிருக்கு அப்படின்ட்டாங்க.
இப்ப நம்ம ஜோதி சிஸ்டர் அதான் சொல்றோம்ல.